நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் எதற்கு இருக்கு? ஆதவர்ஜன சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. 40வது நாள், முதல் 16 நாள் அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள், துரோகங்கள், சூழ்ச்சினா என்னன்னே தெரியாத நம்மளுடைய கட்சி 30 வருஷமா இயக்கங்களா, மக்கள் இயக்கங்களா உருவாகி நலத்தட்ட இயக்கங்களாகவே மக்களோட இருந்து இதை வழிநடத்தி இன்றைக்கு சூழ்ச்சினா என்னன்னு முதல் முறையா கரூர்ல பார்த்து அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த சூழ்ச்சி செய்தார்களோ அந்த திமுக இன்றைக்கு மக்கள் முன்பு ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு தமிழகத்தில் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக இன்றைக்கு பொய்யை மட்டும், குற்றச்சாட்டுகளை மட்டும் நம்ம மேல செலுத்தி நம்ம தலைவர் மேல ஒரு பொய்யான பிரச்சாரங்களை உருவாக்கி, ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதை கூட உங்களுக்கு புரியல. ஏடிஜிபி சொல்றாரு டேவிட்சன் சார், இல்ல அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்கிட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இப்பயே நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க? ஒரு இன்டெலிஜென்ஸ் எதற்கு இருக்கு? ஆதவர்ஜன சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே அன்னைக்கு நைட்டு தலைவர் போன அடுத்த செகண்ட், அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்திபன் அண்ணன் மதிய அண்ணனுக்கும் தெரியும், எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கரூரில் இருந்துச்சு. பார்த்திபன் கூட இருக்கார், மதிய சார் பார்க்குறோம். அந்த பாலத்துக்குள்ளே வரும் பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க. கரெக்டாக அந்த 2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க. பஸ்ஸை நிற்க வச்சு தலைவரை எந்திரிச்சு பேச சொல்கிறாங்க. காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாத எங்கள் தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? நான் கேட்குறேன், காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல, நான் ஒத்துக்கிறேன். சூழ்ச்சியா இருக்கிறது தான் அனுபவ அரசியலா? உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உண்மையாவே இருந்துட்டு போறோம் மக்கள்கிட்ட. என் தலைவர் அப்படிதான், இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். ரவுடித்தனம் பண்ணி 1000 கோடி ரூபாய் காசு அடிச்சு வெளியில ஒன்று பேசுறது, டிவியில் ஒன்று பேசுறது, உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு, அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும், நானும் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம். தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதியானம் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய லத்திச்சாச்சு அடிக்கிறாங்க. போற இடம் திவிகாவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்லை ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. ஒருத்தரும் திவிகாவுடைய துண்டோ சட்டையோ இல்லை ஒரு நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது. நாங்கள் வெளியே வந்துட்டு பாடலில் நிற்கிறோம். மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை வராதிங்க, இல்லை நம்ம ஒரு 500 பேரோட போனால் திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க. அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய்
ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம், என்ன ஆச்சு, எத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அங்கேருந்து தகவல் வருது, பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க, கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை? அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்கெல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு திருச்சி போகணும், யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்குள்ள 6 மணி நேரம் முடங்கியது திருச்சி. எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு? எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் பிறக்கலை. ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்கிறாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும்போது இருந்துச்சுன்னு. அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போகிறதுக்கே நைட்டு ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து பெரம்பலூரில் இருந்த மக்கள் 7 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, 70,000 பேர். அதில் முக்கியமாக பெண்களும் குழந்தைகளும். அப்போ எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிடுச்சு சார், இப்போ வந்தால் ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போதுன்னு. துடிக்கிறார் தலைவர், நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துடுவோமே. ஆனால் காவல்துறை அனுமதி இல்லை. வண்டியை லெஃப்டில் திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்லேருந்து கிளம்பினார். அவர் தான் எங்கள் தலைவர். நான் உண்மையை சொல்லணும், அரசியல் பேச்சு இல்லை, உணர்ச்சியான உண்மையை சொல்லணும். அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம். திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம். நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார், நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு நல்ல இடம், மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன மிரட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும், ஆனால் மக்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நாகப்பட்டினத்தில் பேசினார். அந்த பேச்சு இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தார். 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. உங்களுடைய தந்தை பிறந்த ஊர். பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனால் இந்த 50 வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல. இந்த கரூர் இன்சிடென்ட், கரூருக்கு முன் கரூருக்கு அப்புறம்னு சொல்லலாம். இந்த 41 குடும்பத்தையும் தலைவர் இங்கே வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கே தானே போகணும், இவர் ஏன் அங்கே போகல, கரூருக்கு ஏன் போகல? அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க, ஒரு வினோதமான காவல்துறை. நம்ம பார்த்திபனுக்கும் மதியனுக்கும் தெரியும். 8 நாளுக்கு முன்னாடியே 9 நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க. அது நம்ம தவறு தான் ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும்ல, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி, மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யலை. எங்கள் மதியனோ பார்த்திபனோ பொதுச்செயலாளரோ காவல்துறை போய் நம்பினாங்க. அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம், ஒரு 6 இடம் கேட்குறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கட்சி எடுத்துட்டு போவார். யாரு? நம்ம செந்தில் பாலாஜிக்கு கட்சி எடுத்துட்டு போறவர் தான் அவர். அந்த இடத்துல அப்படி ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கு, வந்துட்டாரு உங்க அப்பா சிபிஐ வந்திருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. சொல்றீங்களா 600 பேரை போட்டோம், அதில் ஏடிஜிபி சொல்றாரு 500 பேரை போட்டோம். இன்னொரு அமைச்சர் சொல்றாரு இல்லை நாங்கள் 700 பேர் போட்டோம். அதோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். முதலமைச்சர் முதற்கொண்டு என்கொயரி பண்ணணும் இந்த விஷயத்தில், தவறா தகவல் சொன்னதுக்கு. அப்போ அண்ணன் மனு கொடுக்குறாரு. அந்த டிஎஸ்பி பார்த்திபன் கூட சண்டை போடுறாரு. எல்லாம் பதிவு இருக்கு, எல்லாம் சொல்லுவார் அண்ணன். என்ன சண்டை? அதில் வந்து கலெக்டர் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார். என்ன சர்க்குலர்? 4 இடம் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா, கரெக்டான பார்த்திபன் லைட்டஸ்ட் ரவுண்டானா கேட்குறோம். இது ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்க்குலர் கொடுத்துருக்க இடம். இதை டிஎஸ்பி அனுப்புகிறார். ஆனால் அடுத்த நாளே உத்தரவு வந்திருக்கும். அச்சுன்னு தும்பிட்டார்ல அவர், ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு மாறிடும், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அரசியல். அவர் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. ஊருக்கு வெளியே ஓரமாக ஒரு ரோட்டுக்குள்ளே போ, அங்கே நீ என்னை பற்றி பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு செருப்பத்துக்கு அடிப்பேன்.
கலைப்பரம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல, இதை நம்ம உணரல. காவல்துறை என்ன சொன்னுச்சு, நீங்க பத்திரமா இந்த தெருவிலே வாங்க, பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காலையில 9:30 மணிலிருந்து ஈவினிங் அவர் எந்தெந்த நொடியிலிருந்து வராரோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா அவர் எங்க வராருன்னு? இன்னும் 1960 இருக்கும் தினத்தந்தி பேப்பர் அடுத்த நாள் வர தெரியறதுக்கு. ஒவ்வொரு நாமக்கல்ல இருந்து ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லையும் 5000 10,000 பேர் நிப்பாட்டுறாங்க பஸ்ஸை. ஒரு இடத்துலையும் ஒரு காவல்துறை கிடையாது. எங்களுடைய பாதுகாப்பை பற்றி நாங்கள் பேசல. மக்கள் திடீர்னு கூடும் ஒரு கோயிலுக்குள்ள, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்கள் தலைவர் எடுத்து ஆகணும். நாங்கள் கூட்டிட்டு வரல. 10-20% தான் நிர்வாகிகள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது எவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு. அப்போ உங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறையும் மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் தான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மக்கள் என்ன ஆனாங்க? மக்களோட உயிரை வச்சு ஏன் விளாடணும்? அதுதான் கேவலமான எண்ணம். என்ன எண்ணம்? மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த பழியை அவர் மேலே போட்டு சூழ்ச்சி பண்ணி கட்சியை முடக்கி கட்சியை தூக்கி எறியணும். அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே, இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் சொன்ன உடனே போயிடலான்னு. 16வது நாள் அமைதியாயிட்டோம். இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் மருமகன், மகன் ஒரு லெவலில் இருப்பார், மருமகன் சீஃப் செக்ரட்டரி, தாவேக்காவை எப்படி அழிக்கணும், இதுதான் அஜெண்டா. அதுக்கு தான் பெண்ணு 20 கோடி. அந்த 27லிருந்து அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் 8 நாள். ஒன்று லீகல் ஃபைட், மீடியா நம்ம திறக்கவே முடியாது, எல்லாரும் கைது, மாவட்ட செயலர் கைது, எல்லாரும் ஓட விடு. அன்னைக்கு காலைல நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார். இன்னைக்கு 28ஆம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய் ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய் ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள். காலங்காலத்தில் நாங்களே தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம. ஆனால் அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? ஏன் திண்டுக்கல்லேருந்து பெரியசாமி அண்ணன் வரல? அவங்கெல்லாம் கலைஞர்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டாங்க. மக்களை சாவடிக்கூடிய அரசியல் திமுக இருக்க சீனியர் செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொன்னாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி ஆளுங்க தான் இது எக்ஸிக்யூஷன்ஸ். இது நான் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறேன். அதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நம்ம போய் என்கொயரி ஆஃபீஸர்கிட்ட ஒரு திருநான்னு வச்சுக்குவாங்க, எனக்கு உங்க மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க பார்த்துக்குவாங்க. வரிசையாக இருக்குது இதில். அப்போ திருப்பியும் தலைவர் போனால் தலைவர் பாதுகாப்பு ஓகே, அதில் ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்திபனுக்கு தெரியும் என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கரூர்லேருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாமல் வெறும் ஒரு ஷெட்டு வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம். மித்த மண்டபம் எல்லாருமே ப்ரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு தான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களாமே, எங்ககிட்ட நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க கிளியரன்ஸ். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா, தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை. ஆனால் அங்கே ஏன் போல அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொல்லணும், பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்கள் கிடைக்கல. தலைவரும் வாயை திறந்து அவங்ககிட்ட சொல்லலை. அங்கே தான் அந்த அவருடைய உண்மை இருக்கு. எவ்வளோ கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு. உறவுகளை இழந்து பார்க்க முடியாமல் 30 நாள் வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கவே முடியாத சூழலை உருவாக்கிய ஒரு அரசு, காவல்துறை, மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொய்யையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசியில் இதே இடத்துல அவர் பார்த்தாரு. யாருமே இல்லை, தனியாக பார்த்தார். எந்த விதமான இதுவுமே இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. மீடியாவில் இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல. இதுதான் தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அவரை பார்த்துட்டு 10 நிமிஷம் சாப்பிடல, 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்காலம், முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய நடிகர், திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர். ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த 30 நாள் அம்மா அக்கா குழந்தைங்களை பார்த்து அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல. என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க தெரியும். அப்படி நடந்துச்சா எனக்கு இது வரைக்கும் உள்வாங்க முடியல. அவர் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு. ஆனால் 9 மணி நேரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர்
எங்களுடைய தலைவர். அந்த அந்த வழியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்க தலைவர் 41 குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார். வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது. இங்க இருக்கக்கூடிய 1.5 கோடி மக்களும் ஒரு ஆளா நாங்க இருக்கிறோம் பார்த்துக்கிறதுக்கு. அந்த அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளவு இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும். அப்படி 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 ஒரு தருணத்தை எங்க அண்ணனை நாங்க பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எந்த மக்களை நீங்க கை வச்சீங்களோ, பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும், இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது, நீங்க பாப்பீங்க. ஏன் நிப்பாட்டினாங்க? ஏன்னா நம்ம 26% கிராஸ் பண்ணிட்டோம். தலைவரால் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாகவே அவரால் ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை. எம்ஜிஆர் கட்சி திறக்கும் போது இவங்க கூட்டணி வருவாங்களா, அவங்க கூட்டணி வருவாங்களான்னு நினச்சி பார்க்கல. இதில் எதிர்கட்சிக்கு வேற நீங்கள்லாம் வந்து இந்த கொடூரமான திமுகவை வந்து அழிக்கணும்னா நாங்கள் தான் ஒரு பெரிய கட்சி, எங்களோட சேர்ந்துக்குவாங்க. அங்கே ஒரு மட்டம் தட்டுது. நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் மட்டும்தான் இந்த தீய சக்தியை தூக்கி போட முடியும். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.